முதல்வன் விஜய் கேட்கவே இன்பத்தேன் வந்து பாயுது காதலில் மாதிரி இருக்கும். கேட்கவே நல்லா தான் இருக்குது முதல்வர் விஜய் அப்படின்னு. முதல்வன் விஜய் அப்படின்னு சில காலத்துக்கு முன்னாலேயே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்து அது மிஸ் ஆச்சுங்கிறது பல பேருக்கு தெரியாது. நண்பனுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடித்திருக்க வேண்டிய படம் இது. சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து விஜய் அவர்கள் நடித்திருக்க வேண்டிய படம் முதல்வன் தான். அப்படி நடித்திருந்தார் என்றால் அவர் அப்போவே முதல்வனாக நடிக்கப்பட்ட படமாக இருக்கும். இன்றைக்கி அதில் இருக்கிற கிளிப்பிங்ஸில் வந்து அவருக்கு போட்டு பண்ணுறதுக்கு சூப்பராக அந்த முதல்வனே வனே அப்படிலாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. என்னுடைய இயக்குனர் சங்கர் அவர்களை வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் முதல்வன் 2 ஏன் சார் விஜய் வச்சு பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். கலாப்ரேடி வியூவர்ஸுக்கு வணக்கம். முதல்வன் விஜய் கேட்கவே விஜய் ரசிகர்களுக்கு, விஜய் கட்சி சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பயங்கர இன்னத்துக்கு இருந்தது இன்பத்தேன் வந்து பாயுது காதலில் மாதிரி இருக்கும். கேட்கவே நல்லா தான் இருக்குது முதல்வர் விஜய் அப்படின்னு. ஆனால் முதல்வன் விஜய் அப்படின்னு சில காலத்துக்கு முன்னாலேயே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்து அது மிஸ் ஆச்சுங்கிறது பல பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். முதல்வன் படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்களே, புகழேந்தி முதலமைச்சர் ஆகி, அதுவும் ஒன்டே முதலமைச்சர் ஆகி அவர் பண்ண அந்த புரட்சி வந்து இன்றைக்கும் மறக்க முடியாது. எப்போங்க முதல்வன் 2 அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த படத்தினுடைய வெற்றி வந்து இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. திரு அர்ஜுன் அவர்களுக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருடைய மார்க்கெட் வேல்யூவை உயர்த்திய ஒரு படம்னு சொல்லலாம். பட் அந்த படம் வந்து திரைக்கதை நடக்கும் சமயத்திலிருந்து எனக்கு அந்த படத்தில் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியுன்றதால சரி இதே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த பதிவே. முதல்வன் படத்தினுடைய திரைக்கதை ரெடியாகிறப்போ அதுக்கு அந்த படத்தினுடைய திரைக்கதையை வந்து எனக்கு வந்து ஒரு நாள் கூப்பிட்டு இயக்குனர் சங்கர் அவர்கள் அந்த கதையை எனக்கு சொன்னார். சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு அந்த கதையை கேட்ட உடனே. ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து கேள்விப்படாத ஒரு விஷயம் என்னென்னா ஒன்டே முதலமைச்சர் அப்படிங்கிறது. ஒரு நாளில் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து இவ்வளோ விஷயம் பண்ணலாமா அப்படிங்கிறதோடனே அந்த பிரமிப்பு, கேட்ட பிரமிப்பு வந்து என்னை விட்டு நகர்றதுக்கே பல நாள் ஆச்சு. இப்படி ஒரு கதையை வந்து அவர் வந்து யோசித்ததும் அதை வந்து திரைக்கதை அமைச்சு எனக்கு சொன்னதும் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் அன்றைக்கி ஃபீல் பண்ணேன். அப்போ அந்த படத்தில் வந்து அந்த கதை வந்து யார் சார் நடிக்க போகிறா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு சின்ன ஒரு புண்ணுகளோட சொன்னார், ரஜினி சார் அப்படின்னாரு. என்னால் அதை வந்து அந்த பிரமிப்புலேருந்து மீளவே முடியல. ரஜினி சாரா முதல்வராவா அப்படின்னோடனே, சார் பெரிய ஹிட்டு படம், பெரிய வேறு ரேஞ்சு அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். ஆமாம், அவருக்கு கதை சொல்லியாச்சு, ஓகேன்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சு. அப்போ நான் வந்து சங்கர் சார் ஆஃபீஸுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த டயத்தில். அப்புறம் ஒரு தடவை நான் போகும்போது ரஜினி சார் அந்த படத்தில் நடிக்கலைங்கிறத கேள்விப்பட்டேன். அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது. என்ன சார் ரஜினி சார் நடிக்கலையா, ஏன்னா ரஜினி சார் நடிக்கலை அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி அவர் வந்து அவர் தரப்பில் வந்து ஒரு ரஜினி சார் ஒரு விளக்கம் கொடுத்ததாகவும் அதனால் அவர் இந்த கதையில் பண்ணலை அப்படின்னு நான் சொன்னாங்க. அப்போது சரி ரஜினி சார் அந்த கதையில் நடிக்கலை அப்படின்னா, அவர் வந்து ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு பெரிய ஒரு கேரக்டர், அது வந்து நான் நடிக்கும்போது சரியாக இருக்காது, அதை வந்து வேறு யாராவது ஒரு நடிகை நடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி ரஜினி சார் அந்த படத்தில் அப்போ நடிக்கலை அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். அது டீட்டெயில்டாக அந்த ரீசன் என்னென்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் சொன்ன அந்த விளக்கம் வரைக்கும் அதனால தான் ரஜினி சார் நடிக்கலை. அந்த முதல்வங்கிறது வந்து ஒரு உச்சபட்ச கேரக்டரு, அதை நான் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் வந்து நான் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ்கள், அடுத்தடுத்து பண்ணக்கூடிய கதைகளுக்கு வந்து எனக்கே வந்து அதை சூஸ் பண்ணுறதுல சில விஷயங்கள் எனக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதாக அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ அந்த கதையை யார் பண்ணுறது அடுத்தது அப்படிங்கிறப்போ பல விதமான விவாதங்கள் போயிட்டுருக்கும்போது இது வந்து விஜய் அவர்கள் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான திரைக்கதை விவாதம் நடந்தது. பொதுவாக சினிமாவில் வந்து நாங்கள் வந்து ஒரு திரைக்கதை எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு கதை எழுதிடுவோம். அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு நம்ம இந்த கதைக்கு யார் ஹீரோவாக இருப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்போ ஒரு வியாபாரம், புது காம்பினேஷன், அப்புறம் வந்து இந்த படம் எதிர்பார்க்குற பட்ஜெட்டுக்கு எந்த ஹீரோவை போட்டால் நம்ம அந்த பட்ஜெட்டில் அதை பண்ணலான்னு முடிவு பண்ணி அப்புறம் ஒரு ஹீரோவை டிசைட் பண்ணுவோம். அந்த ஹீரோ டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீரோக்குன்னு கதையில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, கதையில் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. முதல்வன் படத்தில் வந்து நீங்கள் பார்த்த அந்த கேரக்டர், அதாவது புகழேந்தி வந்து ஒரு டிவியில், அதாவது டிவி சேனலில் வந்து அவர் வந்து ஒரு சேனலுடைய தொகுப்பாளராக ஒரு வரக்கூடிய சிஎம்ஐ இன்டர்வியூ எடுக்கிற உட்கார்ந்த புகழேந்தி அந்த இன்டர்வியூவில் நடக்கக்கூடிய காரசாரமான விவாதத்தில் ஒரு கொஸ்டினுடைய உச்சபட்ச விவாதத்தில் வந்து நீ முதலமைச்சர் வந்து பார்க்குறியா அப்படின்னா, ஒன்டே முதலமைச்சர் நான் இருக்கிறேன்னு இவர் சொன்ன உடனே நடந்த
திரைக்கதை நம்ம பார்த்து ரசித்த படம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஏன்னா ரஜினி சார் பண்ணல அப்படின்னு முடிவு பண்ணணும். சரி அப்போ விஜய் சாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. நண்பனுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடித்திருக்க வேண்டிய படம் இதுதான்றது என்னுடைய கணிப்பு. அதாவது சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து விஜய் அவர்கள் நடித்திருக்க வேண்டிய படம் முதல்வன் தான். அப்படி நடித்திருந்தார் என்றால் அவர் அப்போவே முதல்வனாக நடிக்கப்பட்ட படமாக இருக்கும். இன்றைக்கி அதில் இருக்கிற கிளிப்பிங்ஸில் வந்து அவருக்கு போட்டு பண்ணுறதுக்கு சூப்பராக அந்த முதல்வனே வனே அப்படிலாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. பட் அது அப்போ நடக்கலை. எல்லாத்துக்கும் காலம் வந்து ஒரு பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான் உண்மை. சமீபத்தில் கூட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போன்னா இதெல்லாம் நடக்குதா இப்படி அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் காலம்தான். அப்படி வந்து அந்த படத்தில் அப்போது விஜய் சார் நடிக்காமல் போனதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் காலம்தான். சரி, இப்போ மேட்ரு என்னென்னா அந்த கதை அப்போ வந்து முதல்வன் படத்தை வந்து விஜய்க்காக நாங்கள் மாற்றும் போது என்ன முடிவு பண்ணிச்சுன்னா, சரி இதில் விஜய் அவர்களுக்காக சில கருத்து பண்ணலான்னு சங்கர் சார் அவர்கள் அந்த கதையில் வந்து சில காட்சி அமைப்புகளை மாற்றினார். அதில் ஒரு முக்கியமான மாற்றம் என்னென்னா, அந்த விஜய் அவர்களுக்கு பண்ணுறப்போ அந்த கதையில் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த விஜய் அவர்களுக்காக விஜய் அவர்கள் வந்து காலேஜ் சேர்மனாக வைக்கப்பட்டது. அவர் ஒரு காலேஜ் சேர்மனாக தான் இருப்பார் அந்த கதையில். அப்படி காலேஜ் சேர்மனாக இருக்கிறவர் தான் அந்த காலேஜில் ஸ்டூடெண்ட் போகிற ஒரு பஸ்ஸு ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகினோடனே இவர் வந்து ஒரு சேர்மனாக வந்து அது வந்து அந்த இதுக்குள்ளே போராட்டத்துக்குள்ளே வரும்போது அது பிரச்சனை பெருசாகும்போது முதல்வரை வந்து சேர்மன் சந்திக்கணும்னு முடிவு பண்ணி முதல்வரும் கல்லூரி சேர்மனும் உட்கார்ந்து பேசக்கூடிய இன்டர்வியூவாக தான் அந்த இன்டர்வியூ வந்து அப்போது பிளான் செய்யப்பட்டிருந்தது. அதற்கப்புறமா வந்துட்டு விஜய் அவர்கள் அந்த கதையில் நடிக்கலை. அது பல்வேறு காரணங்கள், அது வந்து வியாபார ரீதியான சில காரணங்களால் அவர் வந்து அப்போ வந்து அவர் நடிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த கதையில் யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சங்கர் சார் யோசிக்கும் போது அந்த படம் எஸ் பிக்சர்ஸ், அதாவது சங்கர் அவருடைய பேனரில் எடுக்கப்பட்ட முதல் படம். ஸோ அப்போது வந்து இந்த படத்தில் வந்து ஏன் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு ஹீரோ வச்சு இந்த படத்தை எடுக்கலாம். அதாவது அரசியல்னா எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இருந்த ஹீரோக்கள் யாரை போட்டாலும் அவர்களுக்கு சின்ன அரசியல் சாயம் இருந்தது. அப்போது பிஸ்னஸ்க்காக இருக்கிற ஹீரோக்களை வச்சு யாரை பார்த்தாலும், இப்போ உதாரணமாக கேப்டன் அவர்களை போடலான்னா அவருக்கு அரசியல் சாயம் அப்போ இருந்துச்சு. சரத்குமார் அவர்களை போடலான்னா அப்போ ஒரு அரசியல் சாயம் அவருக்கு இருந்துச்சு. இப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ அர்ஜுன் சார் தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்புறம் அர்ஜுன் சார் உள்ளே வரும்போது தான் அர்ஜுன் சார் கேரக்டருக்காக தான் அவரை வந்து ஒரு படத்தில் ஒரு கேமராமேன், ஒரு சேனலுடைய கேமராமேனு அவர் வந்து பரபரப்பான விஷயங்களை கேமராவில் கவர் பண்ணக்கூடியவர். அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய வடிவேலு. அப்படி அவங்க போகும்போது தான் ஒரு கல்லூரியில் வந்து ஒரு பஸ்ஸில் வந்த ஒரு பையன் கீழே விழுந்துட்டான். அது பரபரப்பாகுது. அந்த நியூஸை கவர் பண்ணதால் இவருக்கு சேனல் நல்ல பேர் வரும்போது கரெக்டாக சிஎம் வரும்போது அந்த இன்டர்வியூ நீ தான் எடுத்த, நீ சிஎம்இபி இன்டர்வியூன்னு சொல்லி அந்த சேனல் ஓனர் வந்து டிவி சேனல் ஓனர் வந்து அர்ஜுன் அவர்களை அனுப்ப அவர் அந்த இன்டர்வியூ எடுக்கிறாருன்னு அந்த கதையில் அதுக்கப்புறம் நல்ல இம்ப்ரோவைசேஷன் கிடைச்சது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கதை அந்த அர்ஜுன் அவர்கள் நடிக்கும்போது அது அழகான ஒரு திரைக்கதையாக பேட்டனாக அமைஞ்சதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு காலம் கொடுத்த கிஃப்ட்டு தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல திரைக்கதையை எப்படி வேணும்னு அதுவே தன்னை மெருகேற்றும் அப்படின்னு சினிமாவில் இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. ஒரு கதை இதுதான் இந்த படத்துக்கான ஆர்டிஸ்ட்டு, இதுதான் இந்த படத்துக்கான சரியான திரைக்கதை அப்படிங்கிறது அந்த நல்ல கதையை வந்து நகர்த்தி கொண்டு போகும். அது நமக்கே தெரியாது. அது படமாக ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகும்போது தான் இந்த கதை வந்து இப்படி நகர்த்தி கொண்டு வந்திருக்குது அப்படின்னு நமக்கே தெரிய வரும். அப்படி அந்த முதல்வன் படம் ரிலீஸ் ஆன டயத்தில் முதல்வன் படம் எவ்வளோ கொண்டாடப்பட்டதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எனக்கு இப்பவும் முதல்வன் படம் பார்த்தா கூட எனக்கு அதுக்குள்ளே விஜய் சார் தான் தோழுவார். ஏன்னா அந்த கதையில் வந்து விஜய் அவர்கள் நடித்திருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னுங்கிறத நான் அப்போவே நிறைய நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னமும் அந்த முதல்வன் படம் வந்து விஜய் அவர்கள் நடித்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இடையில கூட நான் சொல்கிறது ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய இயக்குனர் சங்கர் அவர்களை வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் முதல்வன் 2 ஏன் சார் விஜய் வச்சு பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். அவர் வந்து கரெக்டான கதை அமையலையா அப்படின்னாரு. சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை ஃபஸ்ட்டு நல்லா அமைஞ்சால் மட்டும்தான் அதுக்கப்புறம் அதுக்கான ஆர்டிஸ்டே அவர் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கார். அதனால் வந்து முதல்வன் 2 இது வரைக்கும் வரலை. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ ஒரு கதையில் விஜய் அவர்களை முதல்வராக நடிக்க வைக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு அது நடக்காமல் போய் அதன் பிறகு விஜய் அவர்கள் பல்வேறு படங்களில் நடித்து அவருக்கு உச்ச நட்சத்திரமாகி இன்றைக்கி அவர் வந்து ஒரு அரசியலில் வந்து
முதல்வருக்காக அவர் வந்து போட்டி போடுற அளவுக்கு இன்றைக்கி வந்து அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாற்றுக்கும் காலந்தானே பதில் சொல்லும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.